Hello everyone, welcome to the channel once again. It's I.Tamizhan. நேற்று நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 5th இன்னொரு மானிட்டர் வந்து மாட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும், அந்த ஸ்டாண்டை பற்றின ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தேன். அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். நம்ம ரிவ்யூ வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் என்ன தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி தெரிஞ்சாலும், இங்கே நம்மளோட பிசியில் ஒரு க்ளோசர் லுக் எடுத்து பார்த்தோன்னா இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட மெயின் கிராஃபிக்ஸ் கார்டு GTX 1070. அதுக்கு கீழே வந்து ஒரு 640 இருக்குது. அதுவும் NVIDIAவோட 640 தான், ரொம்ப பழசு. அதுக்கு மேலே ஒரு கேப்சர் கார்டு. பட் நம்ம டீல் பண்ண போகிறது வந்து இந்த மேலே இருக்கிற அந்த மெயின் கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் கீழே இருக்க அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 10th ஜென்ரேஷனில் உள்ளது, இது வந்து கீழே இருக்குது 6th ஜென்ரேஷனில் உள்ளது. ரெண்டுமே வந்து காம்பேக்டிபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அவங்களோட டிரைவர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் வந்து இந்த 1070 கூட இந்த 640 ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, சும்மா ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். பட் ரீசெண்டாக டைம்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பழைய கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னா டிரைவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப ரேராக போச்சு டிரைவர்ஸ் கிடைக்கும். பட் பிரச்சனை என்னன்னா, ரீசெண்டாக வர கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர்ஸ் வந்து பழைய கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்க்கு சப்போர்ட் இருக்காது. அதனால இந்த மானிட்டர் வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் உங்ககிட்ட ஒரு நல்ல கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, ஒரு 1050 1060 ஆர் மேபி 3090 நீங்கள் வச்சிருந்தாலும் பழைய கார்டு ஒன்று இருக்குது. அதை நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணேன். பட் அந்த டிஸ்பிளே ரொம்பவே பிளாக்காக இருக்குது சார், ஒரு லைட்டாக வரல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து சில பேர் வெயிட் மினிட், நேற்று தான் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த ஃபோட்டோவில் தான் எல்லாமே கரெக்டாக தானே இருந்துச்சு, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த இது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது எல்லாத்தையும் மொத்தமாக அந்த எக்ஸாக்டாக என்ன சொல்கிறதுக்கு அந்த ப்ராப்ளமை ரீக்ரியேட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த நம்மளோட டிவைஸ் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவைஸ் மேனேஜரில் வந்து இந்த 640 இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் அது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர்னு இதை கொடுத்து பார்க்கலாம். ஸ்கேன் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தாலும் அது என்ன வராதுன்னு டிரைவர் வராது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, அப்டேட் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாலும் நோ லக் வித் தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஐஓபிட் இன்ஸ்டாலர் வச்சு இன்ஸ்டால் பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படி தான், விண்டோஸ் அப்டேட் வச்சு இன்ஸ்டால் பண்ணாலும் ட்ரை பண்ணாலும் அப்படி தான். இல்லை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இது இருக்குல்ல NVIDIAவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டிரைவர்ஸ் போட்டிருப்பாங்களா, அதை நீங்கள் வந்து 640க்குள்ளதுன்னு சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1070 டிரைவர் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும், 640 இன்ஸ்டால் ஆகும். அப்போது அந்த மானிட்டர் மட்டும் ஒர்க் ஆகும், மிச்சம் இருக்கிற எந்த மானிட்டர்ஸும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு ஒரு மானிட்டர் ஆர் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் கனெக்ட் பண்ணியிருக்க மானிட்டர்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ இதுக்கு இந்த சொல்யூஷன் இல்லவே இல்லையா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்போது ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அது பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில உள்டாக்கள் நான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த டிரைவர்க்கில் 1070 இது வந்து NVIDIA ப்ரொவைட் பண்ண டிரைவர். 640க்கு NVIDIA கிட்ட இருந்த டிரைவர் இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்த டிரைவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1070க்கும் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட தான் டிரைவர்ஸ் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சமே அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்பவுமே வந்து மெயின் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயின் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து NVIDIAலேருந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் இருந்து டிரைவர்ஸ் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கு. சரி, எப்படி கடன் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஈஸி தான். என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து அப்டேட் பண்ணுவோம்ல, அப்டேட்டுக்கு பதிலாக இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை டெலீட் பண்ணுறோம். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், டெலீட் டிரைவர் சாஃப்ட்வேர் ஃபார் திஸ் டிவைஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மொத்தமாக அந்த பர்டிகுலர் மானிட்டர் இருக்குல்ல, இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குல்ல, அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவர்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும், அது டெலிட் ஆயிரும் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம விண்டோஸ் என்ன பண்ண மாட்டாருன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஐயோ ஏதோ ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தெரியும்ல, எட்ஜ் இல்லை மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் இருந்து வெயிட் பண்ணிட்டு ஐயோ எனக்கிட்ட ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குது, அது இப்போ வரலாம், 10 நிமிஷம் கழிச்சு வரலாம், இல்லை ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது என்ன பண்ணணும்னா, ஓகே புதுசாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அது டிடெக்ட் பண்ணிடும். எப்போ அது டிடெக்ட் பண்ணுதோ, இது ஏன் ஃபோக்கஸ் லாக்கில் இருக்குது, ஓகே, எப்போ அதை டிடெக்ட் பண்ணுதோ அப்போ அது என்ன பண்ணுவோன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டிவைஸுக்கு ஒரு டிரைவரை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். இன்ஸ்டால் பண்ணுறதை நீங்கள் வந்து சிமுலேட் கூட பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணால், அந்த ஆக்ஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ்னு கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது என்ன நடக்கும்னா, மைக்ரோசாஃப்ட் பேசிக் டிஸ்பிளே அடாப்டர்னு ஒன்று வந்திருக்குல்ல, பேசிக்காக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது வரும். கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம்
அது டிரைவரை திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது இதே எனக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ரீஇன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த டிஸ்பிளே வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் நான் அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரில நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி ரிசீவ் பண்ணுறேன். சரி, இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் விண்டோஸ் மேனேஜர் இருக்குல்ல, அதாவது விண்டோஸ் அப்டேட் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும், செக் ஃபார் அப்டேட்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அதே நான் டிக் பண்ணி, ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரமாக வரல அப்படிங்கிறதுனால. இப்போ இது வந்து டிரைவரை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு 10%. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடிக்கும் போது நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத திருப்பி ஒரு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன் எல்லாமே பிளாக்காக போயிடுச்சு. பிளாக் ஆனதுக்கப்புறம் இப்போது லைக் தலைகீழ மானிட்டர் ஒவ்வொன்றா வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது கூடவே சேர்ந்துருந்து அந்த மானிட்டர் வருதான்னு சொல்லிப்போம். அந்த மானிட்டர் வந்துருச்சு. இப்போது கீழே உள்ள இந்த இந்த 2 மானிட்டர்ஸ் வந்துருச்சு. இந்த 2 மானிட்டர்ஸ் பிளாக்காக இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், ஏன்னா அது எல்லாமே வந்து லைக் என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மண்டையில் ஒரு கட்டத்துக்கு அடிச்சோன்னா அவங்க எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மானிட்டர்ஸும் கிளியராக என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துப்பாங்க. அப்படி வரலைன்னா அதில் அந்த ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் டிவைஸ் சேஞ்சஸ் இருக்குது, ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அது கொடுத்து பார்க்கலாம். அப்படியும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விண்டோஸ் அப்டேட் ஓப்பன் பண்ணி அதில் செக் ஃபார் அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா ஏதாவது புதுசாக ஏதாவது அப்டேட் இருக்கா இங்கே கனெக்ட் பண்ணி வச்சிருக்க டிவைஸஸ்க்குன்னு சொல்லிட்டு அப்டேட் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்று சர்ச் பண்ணதுக்கப்புறம் பேசிக் டிரைவர் ஒன்று இருக்கும். இதில் லிமிடேஷன் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இருக்குல்ல, இந்த விண்டோ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் ட்ராக் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பட் நான் இங்கே கொண்டு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்னவாக இருக்கும், அது ஆக்சுவலாக வந்து 60 ஹெர்ட்ஸில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் இருக்கும். அண்ட் இது எந்த அளவுக்கு எதில் கிளியராக தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டைப் பண்ணுற ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் நார்மலாக இந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த மானிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ஸ்லோவாக டைப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டருக்கும் ஒரு பெரிய டிலே இருந்த மாதிரி இருக்கும். அது அவங்களோட டிரைவரோட பிரச்சனை அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். பட் உங்ககிட்ட லைக் கரெக்டான ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிறதே நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இருந்து மீட் பண்ணுறேன். Until then it's bye from I.Tamizhan. Bye, have fun, take care. Bye.